மத்திய கிழக்குல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்த நிலையில் அந்த ஒப்பந்தம் தற்போதைய நிலையில் மொத்தமாக உடைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த ஒப்பந்தம் பிற்பட்ட நாட்களில் இதே நிலையில் தொடருமா இல்லையா என்பதை அடுத்தடுத்த கட்டங்களில் தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் தற்போதைய நிலையில் இரு நாடுகளுமே நேரடியான சண்டையில் இறங்கி இருக்கிறார்கள். நேற்று இரவு பின்னேரங்களில் ஈரானுடைய தளங்களை நோக்கி அமெரிக்காவினுடைய சென்காம் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அதற்கு பதிலடியாக இன்றைய நாளில் பஹ்ரைன், குவைத், ஜோர்தான் ஆகிய நாடுகளில் ஈரான் பலத்த பதிலடி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை தலைமையகம் அமைந்திருப்பது பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவின் 5ஆம் கடற்படை தலைமையகத்தின் மீது மிக கொடூரமான தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்று IRGC விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் ஈரானை தாண்டி இன்றைக்கு பஹ்ரைன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளையும் தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது ஈரான் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது என்கிற செய்திகளை வெளியிட்டு இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்புகளுக்கு பதிலடியாகவே தாங்கள் அமெரிக்காவின் இராணுவ தளங்களை இலக்கு வைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய IRGC படைப்பிரிவுகள் பஹ்ரைன், குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய இராணுவ சோல்ஜர் தங்கக்கூடிய இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகத்தின் பல முக்கிய பகுதிகள் மீது இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரம் அதே தளத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் வசதிகள், அதே போன்று இராணுவ உபகரணங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் ஈரானுடைய IRGC விடுத்திருக்கக்கூடிய செய்தியில தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் இது தொடர்பான காட்சிகளையும் வீடியோக்களையும் கூட அவர்கள் தங்களுடைய சோசியல் தள பக்கங்கள்ல வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் குவைத்தில் இருக்கக்கூடிய அப்துல்லா துறைமுகத்தின் பகுதிகள் மீது இன்றைக்கு ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ தளவாடங்கள், மையங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இப்பொழுது வரைக்கும் அந்த பகுதிகளில் தீப்பரவல் ஏற்பட்டிருக்கிறது. தீயை அணைக்கிற முயற்சிகளில் இருக்கிற அமெரிக்க இராணுவம் ஈடுபட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை பார்க்க முடியும். குறிப்பாக அப்துல்லா துறைமுகத்தின் பகுதிகளில் இருக்கிற அமெரிக்காவினுடைய கப்பல்களுக்கான எரிபொருள் ஏற்றுகிற வசதிகள் மீதும் இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஜோர்தான்ல இருக்கக்கூடிய அல் அஷ்ராக் விமானப்படை தளத்தின் மீது ஈரான் கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்கு. இன்னைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்கள்ல ஜோர்டான் மீதான தாக்குதல் தான் மிக உச்சமான தாக்குதலாக இருந்திருக்கிறது. இந்த அஷ்ராக் விமான நிலையத்தினுடைய பகுதிகள் 2வது முறையாக இந்த தாக்குதல்களுக்குள்ளாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலாக பார்க்கப்படுகிற அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய தீய செயல்பாடுகள் முடிவுக்கு வருகிற வரைக்கும் ஹொர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டே இருக்கும். அங்க யாராவது பயணிக்க நினைச்சீங்கன்னா அந்த கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் என்கிற எச்சரிக்கையை மீள அவர்கள் அறிவித்திருப்பதை பார்க்க முடியும். இந்த நிலையில தான் நேற்று இரவு பின்னேரங்களில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஈரானுடைய நிலைகள் மீதும் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுடைய ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி மிக முக்கியமானது. ஆபரேஷன் நஸ்ர் 2வினுடைய 3ஆம் கட்ட தாக்குதல்கள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது என்று அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் தான் ஈரான் மீது நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு அவங்க ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் என்கிற பெயரை வச்சிருந்தாங்க. இப்பொழுது நடக்கிற யுத்தம்ங்கிறது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நேரடி யுத்தமாக இருக்கிறது. அதனால்தான் ஆபரேஷன் நஸ்ர் 2 என்கிற பெயர் அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த நஸ்ர் 2வினுடைய 3ஆம் அலை தாக்குதல்கள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த நிலையில ஜோர்டான்ல இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவினுடைய முக்கியமான ஆளில்லா விமானங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தி இருப்பதாக IRGC விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் இந்த தாக்குதல்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஈரானுடைய மினாப் என்கிற இடத்துல இருந்த சிறுவர்களுடைய ஸ்கூல் மேல அமெரிக்கா நடத்திய தாக்குதல். இது இந்த யுத்தம் ஆரம்பித்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இந்த 2ஆம் கட்ட யுத்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டுக்கு இஸ்ரேலும் சேர்ந்து நடத்திய யுத்தத்தில் 2வது நாள்லேயே மினாப்
மினாபி ஸ்கூல் மேல தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதுல 186 குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருந்தது ஈரானுக்குள்ளாக. அதற்கு நாங்கள் பழிதீர்க்கிற விதமாகத்தான் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மேல தாக்குதல்களை நடத்துகிறோம் என்று சொல்லுகிறது ஈரானுடைய IRGC படைப்பிரிவுகள். ஜோர்டான் மக்களை நோக்கி ஒரு முக்கியமான சென்டிமெண்டான அறிவிப்பையும் அவங்க விடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள், நீங்கள் எங்களுடைய சகோதரர்கள். ஆனால் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் ஜோர்டானிலே இருக்கிற வரைக்கும் அந்த தளங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். அது உங்கள் நாட்டுக்கும் பாதுகாப்பில்லை, இந்த பிராந்தியத்துக்கும் பாதுகாப்பில்லை என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் பாலஸ்தீன மக்களோடு ரொம்ப பாசம் கொண்டவர்கள், நாங்களும் அப்படிப்பட்டவர்கள் தான். பாலஸ்தீன மக்களுக்கு நடக்கிற அநியாயங்களை எங்களை விட அருகில நின்று பார்க்கக்கூடியவர்கள் ஜோர்டான் மக்களாகிய நீங்கள் தான். அப்படி இருக்கும்போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து பாலஸ்தீன காசா அப்பாவிகளை அழித்து ஒழிக்கிறது. அதற்கு உங்களுடைய நாட்டுக்குள் இருக்கக்கூடிய இந்த தளங்கள் தான் பயன்படுத்தப்படுகிறது. எனவே பாலஸ்தீன மக்களுக்காகவும் ஜோர்டானுக்குள் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்களை அகற்றுமாறு நீங்கள் அரசாங்கத்திடத்தில் கோரிக்கை வைக்க வேண்டும் என்கிற ஒரு சென்டிமெண்டான கோரிக்கை விடுத்திருக்காங்க. என்ன, தற்போது இன்றைய நாள் மினாபி ஸ்கூல் மேல அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பழிவாங்கி இருப்பதாக ஈரான் சொல்லி இருக்கிறது. இந்த மினாபி ஸ்கூல் மேலான தாக்குதல்கள் ஜோர்டான்ல இருக்கக்கூடிய தளத்தில் இருந்துதான் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியான காரணத்தினால தான் அந்த இடத்திற்கே பதிலடி தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த பகுதிகளில் இருந்து அமெரிக்கா தன்னுடைய ராணுவ தளங்களை எடுத்துக்கொண்டு ஓடாத வரைக்கும் எங்களுடைய தாக்குதல் தொடரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில மிக முக்கியமான பல தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது.